எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டே 6th இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போது பாப்பாவுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் விட்டாச்சு. ஸோ நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி எங்கே போயிட்டுருக்கோம்? மதுரைக்கு அவ்வா ஊருக்கு. அங்கே போய் என்ன பண்ணுறீங்க? லீவ் டேஸில் தான் அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் எங்களோட வில்லேஜுக்கு போகிறோம். வில்லேஜில் நிறைய குட்டி பசங்க இருக்கிறதுனால மேடம் ஒரே ஜாலியாகிடும். ஸோ 1 வீக் கையிலே பிடிக்க முடியாது மேடமை. ஒரே ஜாலியாக காலையில் இருந்தாங்கன்னா நைட் வரைக்கும் விளையாடிட்டே தான் இருப்பாங்க. நம்மளாக தான் தூங்குறது கூப்பிடணும், அந்தளவுக்கு மேடம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு நமக்கு இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீட் டே மாதிரி தாங்க ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரிலேஷன் வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேயே தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே சாப்பிட்டோம். அங்கே போயிட்டு நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாதுங்களா. அவங்க நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ரொம்ப ஓவராக இல்லாமல் மீடியமாக சாப்பிட்டேன். ஆனால் ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணல. சாப்பிட்டு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் சீட் டே மாதிரி தான் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்துட்டு வாக்கிங்கும் இன்றைக்கி பண்ண முடியலங்க. ஸோ ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு இப்போ நைட்டே ட்ராவல் பண்ணுறதுனால பேக்கிங் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு 2 குட்டீஸே ரெடி பண்ணி இப்போ தான் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ பார்க்கலாம். நாளைக்கு வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வாக்கிங் வந்து சேர்த்து பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சீட் பண்ணதுக்காக இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 2 to 3 days வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டாக, ரொம்ப லோ கலோரி உள்ள டயட்டாக ஒரு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக காம்பன்சேட் பண்ணி இன்றைக்கி பண்ண சீட்டை வந்து சீட் டே பண்ணதும் நம்ம தான். ஸோ அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் நமக்கு தான் இருக்குது. ஸோ சேலஞ்சுன்னு போயிட்டோன்னா நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் 3 days வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணி இதை காம்பன்சேட் பண்ணிடலாம். இப்போ தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி 3 o'clock வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ வருது. கண்டிப்பாக இதனால் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதில் இருக்க டிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட பெட்டரான ஒரு ரொட்டீனை வந்து நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் டிலே ஆகலை. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ரொம்ப இன்ட்ராக்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நிறைய பேர் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுதுங்க. ஸோ அதுக்காக அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ டெய்லி முடிஞ்சளவு அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகேவா? உங்கள் கமெண்டில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சளவு அதை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை தெரியலனாலும் நான் அதை ரிலேட்டடாக சர்ச் பண்ணி அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ வாங்க இன்றைக்கி Q&A செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம Q&A செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காவியா சம்பத் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்கிப்பிங் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் இப்போ நியூ மாமா இருக்கீங்க, இல்லை டெலிவரி ஆகி கொஞ்சம் நாள் கூட ஆகியிருக்கலாம். உங்களுக்கு மம்மி டம்மி இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மம்மி டம்மி அப்படின்னா நமக்கு வந்து டயாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த மம்மி டம்மி வந்து அதுவாக க்ளோஸ் ஆகாது. ஸோ நம்ம தான் வந்து அந்த டயாசிஸ் ரெக்டை அந்த கேப் க்ளோஸ் ஆகிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து யூடியூப்லேயே வந்து நிறைய டாக்டர்ஸ் டெமோ வீடியோஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த எக்ஸசைஸ் வந்து ஃபஸ்ட்டு மைல்டாக பண்ணுங்கள். இப்போது நம்ம அந்த கேப் இருக்கும்போதே ஸ்கிப்பிங்கோ இல்லை ஸ்குவாட்ஸு இல்லை பிளாங்க் அந்த மாதிரி ஹெவியான ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நம்மளோட அந்த ஸ்டொமக் ஏரியாவுக்கு தான் போய் நம்ம ப்ரெஷர்லாம் போடுறதுனால அந்த கேப் வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணாலுமே நம்ம வயிறு வந்து கம்மியாகாது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒருவேளை அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணாதீங்க. அப்படி அதுக்கு மீறியும் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கேப் மூலமாக நமக்கு ஒரு அம்பிளிக்கல் ஹெர்னியா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரது கூட வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபிங்கர் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்ற டெமோ வீடியோஸ் யூடியூப்லேயே நிறைய இருக்குது. ஸோ நானும் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தனால நான் வந்து பாஸ்ட் 1 year வந்து பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் ஜான்வரிக்கு அப்புறமா நான் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ரிசல்ட் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே ஒரு டெமோ வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ நீங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் தேடி பாருங்கள். டயாசிஸ் ரெக்டை கேப் வந்து எப்படி செக் பண்ணுறது, டயாசிஸ் ரெக்டை சரி பண்ணுறதுக்கான
எக்ஸசைசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து நிறைய டெமோ வீடியோஸ் வரும். அதில் ரிவ்யூஸ் ப்ராப்பராக பார்த்து நிறைய டாக்டர்ஸே டேரெக்டாக லைவாக வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அதுக்கப்புறம் என்ன ஒர்க் அவுட்ஸ் வேணால் பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த டைமுக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 24 ஹவர்ஸில் எப்போ வேணால் நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாங்க. ஆனால் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்ட உடனே வந்து எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ இல்லை ஸ்கிப்பிங் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ட உடனே வந்து பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட எக்ஸசைஸ் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த டைமுக்கு காலையிலேயே பண்ணணும் அப்படிலாம் கணக்கு இல்லை. சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் அப்புறமா எப்போ வேணால் ஏன் நைட்டு கூட பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறமா உங்கள் எக்ஸசைஸ் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் தூங்கலாம். ஸோ எந்த டைமுக்கு வேணால் பண்ணலாம், சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. அது மட்டும் தாங்க எங்கள் கண்டிஷன். ஓகே சிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிங்கர் டெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நான் தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃப்ளாட்டாக படுத்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு நம்ம தலையை வச்சு லைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு முட்டி ரெண்டையும் மடிச்சுட்டு நம்ம வந்து வயிற்றில் தொப்புளுக்கு நேராக ஃபஸ்ட்டு தொப்புளுக்கு நேராக ஃபிங்கர் விட்டு பாருங்கள் உள்ளே போகுதான்னு. ஒருவேளை போகலை அப்படின்னா தொப்புளுக்கு மேலே வந்து 1 இன்ச் மேலே, அங்கேயும் போகல அப்படின்னா தொப்புளுக்கு 1 இன்ச் கீழே. ஸோ அந்த 3 இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம யூடியூப்பில் டெமோ வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சிஸ்டர். கிரிஜா செந்தில் சிஸ்டர் வந்து நேற்றுக்கே கேட்டிருந்தாங்க, நான் வந்து வாக்கிங் பண்ணாலும் எனக்கு கலோரிஸ் கம்மியாக பேர்ன் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம நேற்றுக்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அகெயின் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சிஸ்டர். அகல்யா பூவரசன் சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, நான் இப்போ 85 கேஜி இருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி முடியும் போது நான் 60 கேஜி வரணும்னு எனக்கு கோல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை எப்படியே டெய்லி என்கரேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சிஸ்டர், கண்டிப்பாக நான் என்னோடய ஜேர்னியை ப்ராப்பராக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக நான் கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா எனக்கு அதுதான் லேக் ஆச்சு. ஸோ நான் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி தான் நான் இப்போது இந்த ரிசல்ட் வந்து பார்த்துருக்கேன். கண்டிப்பாக மோட்டிவேஷன் தேவை. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராசஸில் இருக்கும்போது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சிஸ்டர். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஃப்ரீயாக வந்து கேளுங்க, கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப லோவாக எப்போவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க சிஸ்டர். கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் இருக்கேன் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. வனிதா மணிகண்டன் சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக்கு ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சிஸ்டர். இப்போ 2 எக்கு ஃபுல்லாக எல்லோவோட எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சியோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 எக்கோட ஒயிட் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக 2 எக்கோட ஒயிட்டு ப்ளஸ் 1 கிளாஸ் ஆஃப் ஓட்ஸ் கஞ்சி கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான லோ கலோரி உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நம்ம வெயிட் லாஸ் டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம் சிஸ்டர். அப்புறமா அவங்க சொல்லியிருக்காங்க, வெயிட் அதிகமாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப லோவாக ஃபீல் ஆகுது அப்பப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்க தான் சிஸ்டர் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நானும் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்டிப்பாக இதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக எதுவுமே மாற போகிறதில்ல. நமக்காக நம்ம தான் சிஸ்டர் நிற்கணும். யாருமே வந்து நமக்காக நீ இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லி 1 or 2 டைம்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் டெய்லி வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி நீ பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் கொடுக்கும் சிஸ்டர். ஸோ ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் கிடைக்கும். இப்போது எதுவுமே பண்ணாமல் தோற்று போகிறதுக்கு எதுவாவது ட்ரை பண்ணமேன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை விட பெட்ரு தானே சிஸ்டர். நமக்கு அந்த லோவான ஃபீல்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும். நான் இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ஈஸி இல்லை. ரொம்ப ஈஸினா எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஸோ அதே அளவுக்கு இது முடியாத ஒரு விஷயமும் இல்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் ஃபோக்கஸ், கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் உழைப்பு, இது எல்லாமே நமக்கு வேணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அந்த டைம் பீரியட் வேணால் மாறலாம். ஒருத்தருக்கு 1 வாரத்திலேயே, ஒருத்தருக்கு 1 மாதம் ஆகலாம், ஒருத்தருக்கு 6 மாதம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஒரு பொறுமை மட்டும் வளர்த்துக்கோங்க. லோவாக ஃபீல் ஆகாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும் சிஸ்டர். என்ன கொஷின்ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். நம்ம ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் சிஸ்டர். கண்டிப்பாக லோவாக ஃபீல் பண்ணாதீங்க, நம்மளால் முடியும்.
யூசர் நேம் 18 அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. சிஸ்டர், மார்னிங் ஒர்க் அதிகமாக இருக்குது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாமா? தொப்பை அதிகமாக இருக்குது, எந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் சிஸ்டர் ப்ளீஸ். மார்னிங் சாப்பிடாம பண்ணலாமா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ சிஸ்டர். எனக்கு 1 மந்தில் மேரேஜ் ஆக போகுது. ஸோ ஏஜ் வந்து 22, வெயிட் வந்து 70 kg இருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ சிஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரேஜ் சிஸ்டர். நீங்கள் இப்போவே இவ்வளோ சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர். கண்டிப்பாக உங்களால் முடியும். அதுவும் இந்த ஏஜில் கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்மளால் ரிசல்ட்டும் பார்க்க முடியும். ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒர்க் இருக்க தான் செய்யும். இப்போ போர்டு எக்ஸாம் போகிறோம், அப்போ அந்த 1 மந்த் ஹெவியாக பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி மைண்டில் ஒரு தாட் வந்து வச்சுட்டு கண்டிப்பாக இந்த 1 மந்த் நீங்கள் பிஸியாகவும் இருப்பீங்க. நிறையா ஷாப்பிங் போகணும், மேரேஜ் ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ்லாம் கண்டிப்பாக போகும். ஸோ உங்களை ரொம்ப டயர்ட் ஆக்கிராமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் முடிஞ்சால் கொஞ்சம் எர்லியராக ஒரு 1 hour முன்னாடி எழுந்திரிங்க. எப்போ எழுந்திருக்கிறத விட 1 hour முன்னாடி எழுந்திருக்க மாதிரி பிளான் பண்ணுங்கள். எழுந்த உடனே மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க் ஒன்று இருக்குது. நம்ம சுடு தண்ணியில் வந்துட்டு சீரகமும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு லைட் எல்லோயிஷ் கலர் ஆனவுடனே அதை கொஞ்சம் வார்ம் ஆக்கிட்டு ஃபில்டர் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு ட்ரிங்க் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்லாம் டைஜஸ்ட் ஆகி நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா மெட்டபாலிசம் லெவல் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிங்க்லேயே அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். இதை பண்ணிடுங்க. இதை பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தொப்பை வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நமக்கு வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் நான் எக்ஸசைஸ் பக்கம் போகல, ஒன்லி வாக்கிங் மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்பில் நிறைய டாக்டர்ஸ் வந்து நிறைய டெமோ வீடியோஸ் அவங்களே பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பெல்லி ஃபேட் கம்மி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் எக்ஸசைஸ் வந்து பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப்பு, எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மேரேஜ் வேறு சொல்லியிருக்கீங்க. ஸோ மசில் ஃப்ராக்சர் எதுவும் ஆயிராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா வந்து நம்ம பெல்லியை சுற்றி இருக்க அந்த கொழுப்புலாம் கரைச்சி விடுறதுக்கு பெரிய நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் அதில் ஒரு 4-5 பெப்பர் போட்டு அதையும் ஜூஸ் ப்ரிப்பேர், ரெண்டில் எதுனா ஒன்று பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைனா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், ரெண்டுமே வந்து நம்ம வயிற்று பகுதியை சுற்றி உள்ள கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் எம்டி ஸ்டொமக்லேயே பாதாம், ஒரு ஹோல் நைட் ஊற வச்ச பாதாம் வந்து காலையில் அந்த ஸ்கின்லாம் பீல் பண்ணி எடுத்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் பாதாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப குயிக்காகவே நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு கஞ்சி ரெசிபி கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டபாலிசம் ட்ரிங்க்கு, ஜூஸு, நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி, எல்லாத்தோட ரெசிபீஸும் நம்ம சேனலில் வீடியோஸாக இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சிஸ்டர். அந்த கருப்பு கவுனி அரிசியும் கொள்ளும் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு கஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆல்ரெடி டைம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து டயட் ஃபுட்டுன்னு தனியாக வந்து குக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த 1 மந்த் ரெகுலராக அந்த கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ எடுத்துக்கோங்க. லஞ்ச் வந்து வீட்டில் என்ன குக் பண்ணுறாங்களோ அதுலேயே கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு நிறையா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறையா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின்னும் நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக அழகாக தெரிவிங்க. ஸோ உங்கள் மேரேஜ் அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப க்ளோயிங்காக தெரிவிங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் சிஸ்டர். இப்போ இல்லை எனக்கு ஏர்லி மார்னிங் கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னா ஓகே, இட்ஸ் ஃபைன், நம்ம லேட்டாக கூட பண்ணிக்கலாம். லேட்டாக இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எல்லாம் ஆஃப்டர்நூன் டைமில் தான் டைம் கிடைக்குதுனாலும் நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டு ஒரு 1/2 hour அப்புறமா ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட எக்ஸசைஸ் வந்து மாற்றிக்கோங்க. ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே இந்த மார்னிங் எழுந்ததும் காஃபி டீ வந்து முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க சிஸ்டர். இந்த 1 மந்த்துக்கு நீங்கள் சீக்கிரம் 1 மந்த் தான் சொல்கிறீங்க, அதுக்குள்ளே ரிசல்ட் பார்க்கணும், ஒரு 4 to 5 kgs கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காஃபி டீ சுத்தமாக கட் பண்ணிடுங்க. சுகர் ஐட்டம்ஸ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. மில்க்கு அதெல்லாம் வேண்டாம், மில்க்கு மைதா அது ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து இந்த வார்ம் வாட்டர் மெட்டபாலிசம் ட்ரிங்க்கு குடிங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறமா ஜூஸ் குடிங்க. அப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இடையில கிடைக்கிற டைமில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணிட்டு லஞ்ச் வந்து ப்ராப்பரான ஒரு டயட் வந்து பிளான் பண்ணுங்கள். லஞ்ச் பிளேட்டில் வந்து நமக்கு ரைஸ் போர்ஷன் கொஞ்சமாக இருக்கணும். ஃபைபருக்காக நிறையா வெஜிடபிள்ஸும் ப்ரோட்டீன்ஸு, ஒரு எக்கு இல்லை வேக வச்ச பயிறு இல்லை ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டின பயிறு, அந்த மாதிரி ப்ரோட்டீனுக்காக எதனா ஒரு விஷயமும் சேர்த்துக்கோங்க. நைட்டு வந்து முடிஞ்சளவு ரொம்ப சீக்கிரமாக ஒரு 6:30 7க்கு முன்னாடியே உங்கள்
டின்னர் பிளான் பண்ணுங்கள். அதில் ரொம்ப அளவாக எடுத்துக்கோங்க. ஒரு தோசை, ஒரு 2 இட்லி, இல்லை 2 சப்பாத்தி, நிறைய கிரேவி சைட் டிஷ் நிறையா வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க. பசிக்குது அப்படின்னா தண்ணி நிறையா குடிங்க. அப்போ நமக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் கிரேவிங்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இடையில பசிக்குது அப்படின்னா நம்ம நிறைய குக்கும்பரு, கேரட்டு அதெல்லாம் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம அப்பயே பச்சையாக கடிச்சு சாப்பிடலாம். அதில் வந்து நிறையா ஃபேட்டும் நமக்கு சேர போகிறதில்ல. அது ஃபுல்லாக ஃபைபர் தான். ஸோ உங்களுக்கு குட்டி குட்டி பசி வரும்போது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு உங்கள் பசியையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஸோ இதை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் 1 மந்தில் ரிசல்ட் பார்க்க முடியும். இது கூடவே நீங்கள் ஸ்டொமக் ஏரியாவை கவர் பண்ணி எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொண்டு வர முடியும் சிஸ்டர். கீப் கோயிங். நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். நல்லா பண்ணுங்கள். என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் சிஸ்டர். சௌமியா பாண்டி சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் சிஸ்டர். கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கே டவுட்ஸ் இருந்தாலும் நான் சர்ச் பண்ணி பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஆன்சர் வந்து கொடுக்குறேன் சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். நல்லா பண்ணுங்கள். ஃபோக்கஸ்டாக இருங்க சிஸ்டர். சங்கீதா சிஸ்டர் வந்து அவங்க ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து கம்பு நூடுல்ஸு, ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் வித் சிக்கன், ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டாங்க. நைட்டு வந்து வெளியில் போனதுனால சுண்டல் அதிகமாக போட்டு ஒரு மசாலா பொரி சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து 3.5 லிட்டர்ஸ் எடுத்துருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். கீப் இட் அப். நீங்கள் டெய்லி உங்கள் டயட் ரொட்டீன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க. சூப்பர் சிஸ்டர். ஓகே, வெளியில் போகிறது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இப்போ வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவ் வேறு ஆயிடுச்சு. ஸோ பசங்களுக்காக கண்டிப்பாக நம்ம வெளில போக தான் வேணும். ஸோ வெளில போய் நம்ம சாப்பிட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி மற்ற வேலை வந்து நம்ம ஃபுட்டை வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது வெளில போய் நம்ம சாப்பிட்டோம், இப்போ பீச் போகிறோம் அப்படின்னா ஹெவியாக போயிட்டு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு சோளம், மக்காச்சோளம், இல்லை வந்து நம்ம சுண்டல் சொல்கிறாங்களே இந்த மாதிரி சுண்டல், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்டோன்னா அது ப்ரோட்டீன் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து டயட் இருக்க மாதிரி ஒரு ஃபுட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படி இல்லைனா கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு வேக வச்ச ஐட்டங்களாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அது வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். பெருசாக வந்து வெயிட் குறையலைனாலும் மெயின்டைன் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறது. ஸோ அகெயின் நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம சேலஞ்சை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மார்னிங் வந்து கம்பு நூடுல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் சொல்ல நினச்சேன். நம்ம டயட்டில் இருக்கும்போது சிறுதானியங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிறுதானியத்தில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து தயங்குவாங்க. இப்போ வந்து இது சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து இது சிறுதானிய நூடுல்ஸ் வந்து நிறையா கிடைக்குது. திணை நூடுல்ஸ், கம்பு நூடுல்ஸ், சாமை நூடுல்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா கிடைக்குது. ஸோ அந்த நூடுல்ஸ் வாங்கிட்டு அதில் நிறையா காய்கறி, ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்ஸ்க்கு நிறையா காய்கறி போட்டு, யூஸ்வலாக கேபேஜ் வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்போ நிறையாவே எடுத்துக்கலாம். அதில் வந்து ரொம்ப கம்மியான கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய கேபேஜு, கேப்சிகம் அதெல்லாம் போட்டு நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா செஞ்சு சாப்பிடும்போது அது நமக்கு ஹெல்த்தியான சிறுதானிய நூடுல்ஸாக டயட் ஃபுட்டாகவும் ஆயிடுது, டேஸ்டியாகவும் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். அவங்களே தான் கேட்டிருக்காங்க. நைட் நீங்கள் நான் 2 டேஸாக வெளியில் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துப்பீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது டிஃபன் தான் சாப்பிட போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து நான் ஒரு இட்லியும் ஒரு பிளெயின் ஊத்தாப்பமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து பெருசாக எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ அது கரெக்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே போகும்போது என்ன வெளியில் வந்துட்டு ஒரு சப்பாத்தி ரோல், ஒரு பன்னீர் சப்பாத்தி ரோல் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு கூட ஒரு பனானா சாப்பிட்டேன். ஸோ அதுவும் எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது. சப்பாத்தி ரோல் அப்படின்னும்போது பன்னீர் வந்து ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான். ஸோ நம்ம சப்பாத்தி ரோலை அதை எடுத்துக்கும் போது அது பெருசாக வந்து நம்ம கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இதுதான் நான் வந்து சூஸ் பண்ணேன். நான் வெளியில் சாப்பிட்டாலுமே அது கொஞ்சம் கலோரிஸ் பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஃபுட்டாக தான் சூஸ் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி Q&A செஷன் நம்ம எல்லா கொஷின்ஸுக்குமே நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இன்னும் நம்ம நிறையா ஓடணும், இது ரிலேட்டட் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லணும். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கோ இந்த மாதிரி லைவாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக இல்லை. ஸோ நானாக தான் சர்ச் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக கண்டுபிடிச்சி பண்ணேன். ஸோ நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் புதுசாக யாருன்னா ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நான் நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் வந்து இன்ட்ராக்டிவ் எடுத்துகிட்டு போகணும்னு யோசிக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த டிப்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் ரொட்டீனில் எதுனா சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெய்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ புதுசாக ஜாயின் ஆகிறவங்களுக்கு அதை பார்க்கும்போது மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கும் அந்த நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்குது, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட்டடாக அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பண்ணலாம்.
டெய்லி 3 o'clock வந்து சேலஞ்ச் வீடியோ வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, நிறையா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தோன்னா இன்றைக்கி ரொட்டீன் நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வந்து ஷூட் பண்ணல, டின்னர் வந்துட்டு நான் டின்னர் மட்டும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரொட்டீன் வந்து கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி டின்னர் வந்து சிறுதானிய நூடுல்ஸ் தான், சிகப்பு சம்பா அரிசியில் பண்ண நூடுல்ஸ் தான், நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. எல்லாருக்கும் பாய் பாய்.